புதிய கல்விக் கொள்கை அது வந்து அப்பப்போ விவாத பொருளாகும். இப்போ திடீர்னு மறுபடியும் விவாத பொருளாக ஆகியிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மத்திய அரசு வந்து தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கல்விக்காக கொடுக்க வேண்டிய ஒரு 2000 கோடியை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வந்து புதிய கல்விக் கொள்கை 2020 வந்து செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க, அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதை ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் நாங்கள் பணம் கொடுப்போம் அப்படின்னு கிட்டத்தட்ட பிளாக்மெயில் தான் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து குறிப்பாக மும்மொழி கொள்கையை வந்து நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறோம், அதை ஏற்றுக்கிட்டாதான் நாங்கள் இப்போ தருவோம் அப்படின்னு அடுத்த லெவல் போகிறாங்க. அவங்க நீ வந்து இந்திய அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் உனக்கு அமௌண்ட்டு தருவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை சார்ந்து சில சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா அவங்க நிறைய இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அம்சங்கள்லாம் சொல்றாங்க. பாசிட்டிவா இது வந்துருச்சுன்னா குழந்தைகளோட கல்வி வந்து மேம்படும், அவங்க வந்து அவங்களுடைய தாய்மொழியிலேயே கல்வி கற்கிறதுக்கான சூழல் வரும், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து முன்னிறுத்தி பேசுறாங்க. இது உண்மையா? இந்த கல்விக் கொள்கையில அப்படி என்னதான் இருக்கு, அது எதனால இந்த பிரச்சனை அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்போ, அதுக்கு சிறந்த ஆள் யாரு அப்படின்னு நான் தேடினப்போ அதுக்கு வந்து வில்லியன் அப்படிங்கிற எழுத்தாளர் இருக்காரு. அவரை விட சிறந்த ஒரு ஆள் இருக்கவே முடியாது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவரு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளா இந்த கல்விக் கொள்கைக்கு எதிராக எழுதிக்கிட்டு வராரு, பேசிக்கிட்டு வரக்கூடிய ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து நண்பர் விஜயானந்த், ஊடகத்துறையில கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல பணியாற்றிக்கிட்டு இருக்கவர். கல்வித்துறையில தொடர்ச்சியா பல விஷயங்கள் பங்களிப்பு செலுத்திக்கிட்டு இருக்கிறவர். குறிப்பாக கடந்த ஒரு 4 ஆண்டுகளா தமிழ்நாடு அரசோட பள்ளி கல்வித்துறையில சில பங்களிப்புகள் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் இன்னைக்கு இந்த டிஸ்கஷன். நான் உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். தினமும் காலையில் 8 மணிக்கு பல விஷயங்களை உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், உரையாடிக்கிட்டு இருக்கேன். பல நண்பர்களோட உரையாடல்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பேச போற அந்த விஷயம் மும்மொழி கொள்கையும் புதிய கல்விக் கொள்கையும். வெல்கம் டு நீயே ஒலி பாட்காஸ்ட். 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் டைமா நான் 3 பேர் வச்சு ஒரு பாட்காஸ்ட் பண்றேன். இதான் 2 பேர் வச்சு பண்ணிட்டோம். மும்மொழி கொள்கைனால இந்த 3 பேர் வச்சு பண்றோம். ஸோ இந்த விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் ஒரு மேட்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். என்னன்னா, இவங்க இந்த ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, இவங்க முன்வைக்கிற ஒரு முக்கியமான இந்த முன்மொழி கொள்கையில முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, 5ஆம் வகுப்புல இருந்து இந்த 8ஆம் வகுப்பு வரை நீங்க வந்து எல்லாருமே தாய்மொழி கல்வியில தான் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்போகுது. இதை ஏன் நம்ம எதிர்க்கணும்? இதுக்குதான் இதை தானே நம்ம எல்லாருமே விரும்புறோம். எல்லாருமே தாய்மொழி கல்வியில படிக்கணும். குறிப்பா தாய்மொழியில அறிவியல், கணிதம் எல்லாம் கூட நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவோம், அதுக்கான பாடத்திட்டத்தை உருவாக்குவோம். இது வந்து நல்ல விஷயம் தானே. கலைஞர் கூட 2000 அதாவது 96 2000 அவருடைய அந்த ஆட்சி காலத்துல இப்படி ஒரு விஷயத்த முன்னெடுத்தாரு. ஆனா அவரால் அப்போ நீதிமன்றம் வந்து அதை தடை செஞ்சிருச்சு. ஏன்னா நிறைய பேர் கோர்ட்டுக்கு போனாங்க, இதை வந்து சாத்தியம் இல்லை, இதுல வந்து சில சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லி அவருடைய அந்த கனவை வந்து நிறைவேற்றல. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இதுல இருக்குங்கும் போது இதை ஏன் நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்டாங்க. நிறைய பேர் அதை ஒரு வாதமா முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி மும்மொழி கொள்கை மட்டும் இல்லை, இது தாய்மொழி கல்விக்கு ஆதரவான ஒரு கொள்கையா இருக்கு, இதை ஏன் நீங்க தடுக்கிறீங்க? இப்போ அங்க எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா, வெறும் ஒரு பீஸ் ஆஃப் கேக்ல இருந்து ஒரே ஒரு பகுதியை எடுத்து இது டேஸ்டா இருக்கு, அப்ப நான் வந்து முழுசையா சாப்பிட்டுடலாமா அப்படின்ற மாதிரி தான் இந்த கேள்விகள் எல்லாமே இருக்கு. இப்போ அகைன் இந்த ஒரு பறந்துபட்டு பார்க்கும்போது இப்ப மீடியாவுக்கு தேவை வந்து மும்மொழி கொள்கைன்ற ஒரே ஒரு இதை மட்டும்தான் அதை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா என்இபியில உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த என்இபி டிரான்ஸ்லேட் பண்ணும்போதே, ஏன்னா ஒரு பக்கத்தையும் நாங்க படிக்கும்போது அந்த ஹிஸ்டரி என்ன அப்படின்னா, 2019 டிராஃப்ட் வருது, டிராஃப்ட் என்இபி வந்து கொண்டு வராங்க. அது வந்து வெறும் ஹிந்திலையும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் அது வெளியே வருது. அப்போ வந்து தமிழ்ல வெளியிடுங்க நம்ம கேட்குறோம், ஆனா அதற்கான எந்த செவி சாய்ப்பும் இல்லை. அதனால ஒரு 15 நாள்ல 484 பக்கத்தை தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். தமிழ்ல மட்டும்தான் அந்த முழு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஏன்னா அதுதான் அப்பதான் ஒரு விவாதமாச்சு. தமிழ்ல படிக்கும்போது தான் அது வந்து ஒரு விவாத பொருளா மாறிச்சு. இப்போ நீங்க ஆங்கிலத்துல நீங்க ஏதாச்சும் ஒரு கெட்ட வார்த்தை சொன்னீங்கன்னா அது ஒரு ஸ்டைலிஷா போயிடும்.
அதே தமிழ்ல நீங்க ஏதாச்சும் திட்டினீங்கன்னா அப்பதான் வந்து சுருன்னு உரைக்கும். அப்ப தமிழ்ல படிக்கும்போது தான் அது எல்லோருக்கும் அது ஒரு விவாத பொருளா மாறுச்சு. இதுல அந்த டிராஃப்டும் சரி இதுவும் சரி ஏராளமான விஷயங்களை பேசுச்சு. எந்த விஷயம் அப்படின்னா பள்ளி கல்வியில இருக்கிற சிக்கல்களை வந்து பேசுச்சு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. இப்போ ஏன் வந்து டிராப் அவுட் ஆகுது, ஏன் வந்து அவனால பள்ளிக்கு வர முடியல, அப்புறம் பெண்களை ஏன் ஸ்கூல் கொண்டு வர முடியல அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பேசிச்சு. ஆனா எங்க சிக்கல் அப்படின்னா அவர்கள் முன்வைக்கிற தீர்வுகள்ல தான் பெரிய சிக்கலா இருக்கு. ஏன் வந்து ஒரு அடிப்படையில என்இபியை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு கருத்து அப்படின்னா ஒரு அதாவது இந்தியா போன்ற ஒரு பல்வேறு வகைப்பட்ட மொழி, பல்வேறு வகைப்பட்ட நிலப்பரப்பு, வாழ்க்கை சூழல் அப்படின்னு இருக்கும்போது எல்லோருக்கும் ஒரே ஒரு சொல்யூஷனா வந்து ஒரு கொள்கையா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது இன்னும் நீங்க டீப்பரா பார்க்கணும் அப்படின்னா நீங்க எந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்தாலும் சில மாநிலங்கள் வந்து முன்னேறிய மாநிலங்களா இருக்கும், சில மாநிலங்கள் வந்து இன்னும் முன்னேறி கொண்டு இருக்கிற மாநிலங்களா இருக்கும், கொஞ்சம் பின்தங்கி இருக்கும். இப்போ நான் ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து ஒரு டீச்சர் வந்து அடிக்கடி சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் வந்து குழந்தைகளா இன்னைக்கு நான் வந்து 1000 to 1500 பாடம் எடுக்க போறேன் மேக்ஸ்ல சொல்லித்தரேன் அப்படின்றாங்க. அப்போ ஒரு குழந்தை சொல்லுது எனக்கு வந்து 100 என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு பையன் வந்து எழுந்து சொல்றான் எனக்கு வந்து கோடி வரைக்குமே தெரியும் அப்படின்றான். அந்த கோடி வரைக்கும் சொல்றவங்க தான் தமிழ்நாடு. நம்ம வந்து அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கும்போது எனக்கு 1000ன்ற அந்த அதை இன்னைக்கு நீ சொல்லித்தராத, நாங்க வந்து என்ன குழந்தைகளுக்கு சொல்லித்தரணுன்றது டிசைட் பண்ணிக்கிறோம். அதே போலதான் இது யாருக்குன்னா நம்மளுக்கு மட்டும் இல்லை, இதே பின்தங்கிய அவங்களுக்கு வரவங்களுக்கும் இது சிக்கல் தான். ஏன்னா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும்போது அவங்களுக்கு சிக்கலா இருக்கும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் ஃபர்ஸ்ட் அதை வந்து ஒரு மாநிலங்களும் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க இது வரைக்கும் எப்படி வளர்ந்து வந்திருக்காங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது கொண்டு வரணும்னு தான் ஒரு அடிப்படையான ஒரு சிக்கல். இப்போ தாய்மொழி கல்வியில இவங்க வைக்கிற வாதம் வந்து உண்மையான அது வந்து நீங்க தேசிய கல்விக் கொள்கை வரதுக்கு முன்னாடியே நீங்க சொல்லிட்டீங்க கலைஞரும் அதை வந்து கொண்டு வர ட்ரை பண்ணாரு அப்படின்ட்டு. அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு அந்த ஓனர்ஷிப் இருக்கும்போது தான் அது சாத்தியமாகும். இதே மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட எல்லா மாநிலங்கள்ல உண்மையான கல நிலவரம் என்ன, இது வந்து அவங்க நிஜமாலுமே அந்த அவர்களுடைய தாய்மொழியில தான் அதை டீச் பண்றாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. என்இபியில நான் திரும்பி அடிக்கோடிடுவது என்னன்னா நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க, சிக்கல்களை பேசியிருக்காங்க. ஆனா அவர்கள் சொல்ற தீர்வு வந்து எந்த டைரக்ஷன்ல கொண்டு போகுன்றது தான் ஒரு அச்சமூட்டு விதமா இருக்கு. பிடியன் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்இபியில நல்ல விஷயங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி கமிஷன்களோட வரலாறு என்னவா இருக்கும்னா அவங்க ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட ஹிஸ்ட்ரியை சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த வரலாறு சொல்றப்ப எப்பவுமே கோத்தாரி கமிஷனாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த எல்லா கமிஷன்கள்லையுமே இப்படி தான் வந்து வரலாறு இருந்திருக்கு, இதுதான் இன்றைய சூழல் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து அடுத்ததுக்கே போவாங்க. அப்போ அதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லிடுவாங்க இல்லையா, அது வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போது எந்த மாதிரியான வரலாறு இங்கே இருந்திருக்கு, எப்படி கல்வி கிடச்சிருக்கு, அதில் எங்கே நாங்கள் தலையிட வேண்டி இருக்குன்றதெல்லாம் சொல்கிற வரைக்கும் எல்லாமே ஓகே தான். வில்லியம் சொன்ன மாதிரி திரும்ப இது வந்து நாங்கள் சில முடிவுகளை உங்களுக்கு சொல்கிறோம், அதை நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிற இடத்துல தான் நமக்கு சிக்கலே வருது. இப்போது ஏற்கனவே மும்மொழி கொள்கை இருக்கிறதாக சொல்லப்படுற அல்லது நம்பப்படுற ராஜஸ்தானோ அல்லது பீகாரோ உத்தரப்பிரதேஷோ நம்மளோட ஒரு நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா கல்வியில் நான் அவங்க சொல்கிறத நம்ம கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்படி தான் நம்ம எப்பவும் பண்ணிகிட்டே இருக்கிறோம். தொழில் கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம்னா மகாராஷ்டிராவும் குஜராத்தும் நம்மளோட அதிகமாக இருக்கிறாங்க, அல்லது டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாநிலங்களில் நிறைய நம்மளோட தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குன்னா என்ன காரணம்னு தேடி எடுத்து வந்து நம்ம அதை இங்கே கொண்டு வந்து அமல்படுத்துகிறாங்க. பெங்களூருக்கு போட்டியாக ஐடி ஃபீல்டு நம்ம தான் முதல்ல உள்ளே வந்தோம், ஆனால் பெங்களூர் நம்மளோட ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. மகாராஷ்டிரா மும்பையும் சில நேரங்களில் சில விஷயங்களில் நம்மளோட அட்வான்ஸாக இருக்கான்றப்ப என்ன அங்கே என்ன வசதி செஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை இங்கே டைடல் பார்க் ஆரம்பிச்சிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வேறு யாருக்கும் நிலம் கொடுக்குறனா கூட தொழிற்சாலைகளுக்கு நிலம் கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு முன்னாடி நிற்கிது. அப்போது ஒரு நல்ல மாடல் இருந்தால் எடுத்துக்க தயாராக தான் இன்றைக்கி தமிழ்நாடு கடந்த 20 வருஷமாகவே இருக்குது. யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி அது அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. கல்வி கொடுக்குற நிதியாக இருக்கட்டும், கல்வி கொடுக்கக்கூடிய கல்வி படிக்கணும்னு நினச்சி வர்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வசதிகளாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான் இருக்குது.
அதில் எந்த மாற்றத்தையும் நம்ம வந்து புதுசாக அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ திரும்ப இதை வந்து கட்டாயப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் இதை பண்ணாதான் நான் ஃபண்ட் தருவேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் இது பெரிய சிக்கலாக மாறுது. 2 இடத்துல இது கையை பிடிச்சி முறுக்கலாம். ஒன்று வந்து மும்மொழி கொள்கை, ஹிந்தி அமல்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃப்ராடு அல்லது சில ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா இது வேற எதையோ விஷயத்தை மறைக்கிறதுக்காக இதை இப்போ கலப்புறாங்களான்ற மாதிரியும் எனக்கு தோணுது. நீங்கள் 4 வருஷம் ஆயிடுச்சு, ஒன்றிய அரசு அவங்களுடைய கல்விக் கொள்கையை அறிவித்து அதை பற்றி பேச ஆரம்பித்து அது தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு நம்ம தான் முதல்ல பண்ணுறோம். அப்புறம் வேறு சில மாநிலங்களும் கூட எதிர்ப்பு மனநிலைக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி, சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸும் ஒன்றிய அரசோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மற்ற பள்ளிகளில் நீங்கள் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துட்டீங்களா? தமிழ்நாட்டில் தமிழ் ஒரு பாடத்திட்டமாக இருக்கா? தமிழ் வழியில் நீங்கள் சொல்கிறீங்களா 5லேருந்து 8 வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சிபிஎஸ்இ பள்ளிகளில் நீங்கள் பண்ணிட்டீங்களா? ஏன்னா கலைஞர் முயற்சி செஞ்சு முடியாத விஷயம், கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, பண்ண முடியல. எனக்கு அதுதான் விருப்பம்ன்றப்ப நீ என்ன பண்ண முடியும்னு அவங்க கேட்குறான். ஒன்றுமே பதில் சொல்ல முடியாது கோர்ட்டு. அந்த இடத்துல போய் சிக்கல் இருக்குது. அதுக்கு தான் அந்த பாலிசியும் கொண்டு வராங்க அவங்க. அப்போது நாங்கள் முன்மாதிரியாக ஒன்றிய அரசு எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்க சிபிஎஸ்இ போர்டில் இருந்தோ அல்லது கேவி மாதிரியான பள்ளிகள்லையோ அந்த பள்ளிகளில் இதை நாங்கள் அமல்படுத்தியிருக்கோம், போய் பாருங்கள். தமிழ்நாட்டில் இத்தனை 1000 சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இருக்குது, இவ்வளவு கேவிஸ் இருக்குது, போய் பாருங்கள். சைனிக் ஸ்கூல்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்கமேன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரியே இல்லை. அப்படின்னா இது வந்து சுத்தமாக ஹம்பக். இது என்னன்னா, ஒருத்தர் வேகமாக ஓடுறான்னா அவன் காலில் ஏதாவது இடையை கட்டி அவனை ஓட விடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதோடு சேர்த்து இதை எங்கே கிளப் பண்ணுறாங்க, நீங்கள் இதை ஒத்துக்கலைன்னா நாங்கள் ஃபண்டு தர மாட்டோம். ஃபண்டு எப்படி நீ தரமாட்டேன்னு சொல்ல முடியும்? பதிலுக்கு நாங்கள் வந்து நாங்கள் டேக்ஸ் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதும் அல்லது இப்படியான ஒரு பெரிய போராட்டத்துக்கு போய் நின்றுச்சுன்னா முரண்பாடுகள் எங்கே போய் முடியும்? இது கல்விக்கான பிரச்சனைலாம் எனக்கு தெரியல. கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ஒரு திணிப்பு இருக்குது, அதில் ஃபண்ட் தரமாட்டேன்னு சொல்கிறது இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய பிக்சருடைய ஒரு பகுதியோ அப்படின்ற மாதிரி தான் திரும்பியும் அதில் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் இங்கே ஒன்று ஆட் பண்ணுறேன். என்னென்னா இப்போ இவங்க சைட்லேருந்து வேற இன்னொன்று சொல்கிறாங்க. என்னென்னா 2லேருந்து 8 வயசு வரைக்கும் குழந்தைங்க வந்து நிறைய மொழிகளை கற்றுக்கிறதுக்கான திறனோடு இருப்பாங்க. நம்ம வந்து அந்த காலகட்டத்தை வந்து பயன்படுத்திக்கணும். இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. நம்ம வந்து அந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து 3 மொழிகளை கற்றுக் கொடுக்கும்போது அவங்களோட ஃப்யூச்சருக்கு அது உதவும். நாங்கள் வந்து வெறும் ஹிந்தி மட்டும்தான் அவங்களை கற்றுக்கணும்னு நாங்கள் சொல்லலை. நீங்கள் எந்த மொழி வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம்னு அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் மொழிகள் வந்து முன்மொழிகிறாங்க. இந்த மொழிகளில் எதை வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் தான் நாங்கள் சொல்கிறோம். உங்கள் தாய்மொழியே நாங்கள் படிங்கன்னு தான் சொல்கிறோம். கூட ஆங்கிலமும் படிங்க, கூடவே இன்னொரு மொழியை வந்து குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறோன்றாங்க. இல்லை, இந்த வாதம் வந்து ஆய்வுகள் வந்து 2 மாதிரியாகவும் இருக்கு. எந்த ஏஜ்ல வந்து குழந்தைகள் வந்து மொழியை கத்துப்பாங்க அப்படின்றது இந்த எல்லாமே கரெக்டான வாதம். ஆனா எப்போ அது வந்து உள்ள வரும் அப்படின்னா, இப்போ குவைத்துல ஒரு குழந்தை வசிக்குது. குவைத்துல வசிக்கும் போது பல்வேறு மொழிகளை பேசுகின்ற மாணவர்கள் வந்து சுத்தி இருப்பாங்க. எல்லா மொழியும் எல்லா நாட்டுக்கார குழந்தைகளும் இருப்பாங்க. அப்போ வந்து எதிரில் இருக்கிற ஒரு குழந்தை அந்த மொழி ஈஸியா பேசும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஜெர்மன்ல இருந்து ஒரு குழந்தை இருக்குன்னே வச்சுங்களேன். இவங்க ஜெர்மன், ஸ்பானிஷ் எல்லாம் சொல்றாங்க. அப்ப நான் வந்து இன்னைக்கு வந்து ஹவ் ஆர் யூ, ஹலோ ஹவ் ஆர் யூ, என்ன மதியம் சாப்பிட்டேன்றதெல்லாம் ஜெர்மன்ல கத்துக்கும் போது ஐ கேன் ஈஸிலி அதை வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். அந்த குழந்தை வந்து பிராக்டிஸ் பண்ண சூழல் இருக்கும். அதுதான் கத்துக்கிறதுக்கான ஒரு சரியான இடம். அந்த ஏஜ்ல இருக்கும்போது ஈஸியா கத்துப்பாங்க. ஆனா நம்ம வந்து நீங்க சொல்ற எந்த மொழியுமே அதற்கான புழங்கும் சூழலே கிடையாது. நீங்க அதிகபட்சம் தமிழ்நாட்டுல நிறைய வந்து ஆந்திரால இருந்து வந்து செட்டில் ஆன ஃபேமிலிஸ் நிறைய இருக்கு, கர்நாடகால இருக்காங்க, அப்புறம் மலையாளிஸ் இருக்காங்க. இப்போ இந்த 3 மொழி நீங்க கத்துக்கினீங்கன்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு சவால் வந்து என்ன அப்படின்னா, நீங்க டெக்ஸ்ட் புக்ல ஸ்கூல்ல கத்துத்தர எழுத்தை கத்துத்தரது அல்லது வாசிக்க கத்துத்தரது ரியல் லைஃப்ல பயன்படுமா அப்படின்னா சுத்தமா கிடையாது. ஏன்னா நம்மளுடைய தமிழே பள்ளியில சொல்லித்தர தமிழ் வேற, இப்ப நீங்க நம்ம 3 பேரும் பேசிட்டு இருக்க தமிழே வேற. இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்கே கிடையாது. இதே மாதிரி டெக்ஸ்ட் புக் தான் ஹிந்திலயும் இருக்க போகுது. அதே நீங்க ஹிந்தியில போனீங்கன்னா, ஹிந்தியில பேசுனீங்கன்னா நீங்க சமாளிக்கலாமே தவிர அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். இவனுக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். அப்போ அந்த உண்மை அது வந்து உண்மைதான்னாலும் இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரே மொழியில பன்முகத்தன்மை கொண்டு வந்துட்ட அப்புறம் எந்த ஏஜ்ல வேணாலும் நீங்க வந்து கத்துக்கலாம் அப்படின்ற சூழல் தான் இப்ப இருக்கு. இப்ப நீங்க ஒண்ணும் இல்லை, நீங்க நிறைய குழந்தைகளை போயிட்டு
டியூலிங்கோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த மொழியும் அது ரொம்ப அட்டகாசமா வந்து இன்ஃபேக்ட் அது இந்த பக்கம் அந்த மொழியை கத்துக்கிறாங்க, இந்த பக்கம் திரும்பி சேனல்ஸ், ஏகப்பட்ட சேனல்ஸ் எல்லா மொழியிலயும் இருக்கு, சேனல்ஸ்ல அந்த மொழியை கத்துக்கிறாங்க. அதனால இஃப் ரெக்வயர்ட் எந்த ஏஜ்லயும் கத்துப்பாங்கன்றதுதான் இன்னும் அறிவியல் பூர்வமான உண்மை. இப்போ கல்வியாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம வந்து இப்ப ஏற்கனவே மொழியில இன்னும் சிரமம் தான். இப்பவும் வந்து வெளிநாடுகள், அயல் நாடுகள்ல போய் செட்டில் ஆனவங்க, நல்ல பொசிஷன்ல இருக்கவங்க கிட்ட கேட்டாலுமே, நான் இங்கிலீஷ் சின்ன வயசுல கத்துந்தா நான் வந்து இன்னும் பெட்டரா இருந்திருப்பேன், என்னுடைய குரோத் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் இன்னும் கூட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஏற்கனவே கத்துக்கொண்டு இருக்கிற தமிழ்லயும் ஒரு பெரிய தகராறு தான். நம்ம அப்படியே வந்து எல்லா குழந்தைகளுக்கும் போய் சேர்ந்துருச்சானா இல்லதான், ஆனஸ்டா அது ஒத்துக்கிட்டு அப்போ இப்போ கிடைக்கிற அந்த நேரத்தை இந்த மொழிகள்ல ஸ்ட்ரென்தன் பண்றதும், அல்லது இந்த மொழியை கொண்டு அறிவியல், கணிதம், முக்கியமா 6, 7, 8 வகுப்புகள்ல உங்களுக்கு வந்து அவங்களோட பேஸ், நான் என்னோட வாழ்க்கையில தீர்மானிக்க போறேன்ற ஒரு பேஸான பீரியட் தான் இந்த 6, 7 அப்பர் மிடில் ஸ்கூல் அப்படின்னு சொல்ற இந்த ஏஜ் ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா அதே ஏஜ்ல தான் தே ஆர் கோயிங் டு தேர் டீனேஜஸ் ஆல்சோ. அவங்களுக்கு உடல்லையும் நிறைய மாற்றம் வரும்போது அந்த டைம்ல இன்னும் மோர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ்ல வரும்போது அவர்களை அந்த எந்த டைரக்ஷன்ல போகணும்னு தீர்மானிக்கிறது ரொம்ப எளிதா இருக்கும். இது இன்னும் அந்த சூழலுக்கு வரல. ஒருவேளை அந்த சூழலுக்கு நம்ம வந்துட்டோம்னா அப்ப அக்செப்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு மொழி தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இதுல 2-3 கருத்துக்கள் இருக்கு. ஒன்று, இன்னைக்கு மாணவர்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, இப்போ நம்ம பேசுகிற மொழி வேறையா இருக்கு, எழுத்து மொழி வேறையா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? கிட்டத்தட்ட இத்தனைக்கும் நாம தான் 2000 வருஷமா ஒரே வகையான எழுத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம்னு சொல்றோம் இல்லையா? நமக்கே இதுதான் சூழல்ன்றப்ப மற்ற மொழிகளையும் நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம். ஒன்று. இன்னொன்று, மாணவர்கள் இன்னைக்கு வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அவங்களோட மொழியே வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. தங்கிலீஷ்னு சொல்கிறாங்க, வார்த்தைகள் எல்லாத்தையும் சுருக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொரியன்லேருந்து நிறைய விஷயத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க, சைனீஸில், ஜாப்பனீஸ்லேருந்து, அவனுக்கு ஃப்ரெஞ்சுலேருந்து நிறைய விஷயங்கள்லேருந்து எடுத்து அவன் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவன் வேற ஒரு இடத்துல இருக்கான். இது எல்லாருமே இல்லை, 100% இல்லை, அது ஒத்துக்கிறேன் நான். ஆனால் இதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அப்போது அவங்களுக்கு நம்ம தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுலேயே நிறைய சிரமங்கள் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் கூட. அவன் தமிழ் பேசுகிறான், தமிழ் படிக்கிறான், தமிழ் படங்கள் தான் பார்க்குறாங்க, தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட ஒரு கட்டுரை எழுதுன்னு சொன்னால் எல்லாராலையும் எழுத முடியுதா? அப்போ என்ன மொழி என்னவா அங்கே பயன்பட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து ஒரு மீடியமாக பயன்படலை அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. ஏற்கனவே இவ்வளவு அட்வான்ஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் போய்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ். அது நம்ம நிறைய ட்ரெயின் பண்ணுறோம். டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, எக்ஸாம் இருக்குது, நிறைய டெக்ஸ்ட் புக் இருக்குது, எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறப்ப அது நிறைய இடங்கள்ல ஃபெயிலியர்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. இது ஒன்று. அப்புறம் ஏன் வந்து ஃப்ரெஞ்சை, ஜெர்மனை அல்லது சான்ஸ்கிரிட்டை எடுக்கிறாங்கன்னு போய் பார்த்தா அது வந்து பாஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி. எழுதுனா போதும், பாஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஒருவேளை ஹிந்தி வந்தால் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தி தமிழ் அங்கே வந்தாலும் கூட அது என்னவா இருக்கும்? சிபிஎஸ்சி ஸ்கூலில் சும்மா எழுது நான் பாஸ் போட்டுறேன்னு வரும். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அது உண்மையிலேயே ஒன்றும் பயன்பட முடியாத ஒரு சூழலில் தான் போய் நிற்க போகுது. புரியுதா? இதுதான் நடக்க போகுது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி கேவி ஸ்கூலில் வந்து ஏற்கனவே ஆர்டிஐ போட்டு நிறைய எடுத்து வச்சிருக்காங்க. கேவி ஸ்கூலில் தமிழ் ஆசிரியர்களே இல்லை அப்படின்னு. அப்போ தமிழ் ஆப்ஷன் இருக்குது, வேறு லாங்குவேஜ் வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை 5 to 8 வயசு இருக்கப்போ நீங்கள் நிறைய படிச்சுக்க முடியும். அதர் லாங்குவேஜ் அதெல்லாம் எல்லாமே வந்து ஏமாத்து வேலை. அதெல்லாம் பேப்பரில் தான் இருக்க போதே தவிர, ஏற்கனவே நிறைய கேட்டே இருக்குமே, ராஜஸ்தான்லேயோ அல்லது ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் தமிழ் எங்கேயாவது சொல்லித்தரீங்களா, ஒரு இடத்த காட்டுங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் அதை காட்ட தயாராக இல்லை. அப்போ அந்த ஆப்ஷன் இருக்கும். ஏற்கனவே வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு எதை பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியும். யாருக்கு அதிகமாக பணம் ஒதுக்க போகிறாங்க, எந்த ஆசிரியர்களை நியமிக்க போகிறாங்க அப்படின்னா தெரிஞ்சிருச்சு. சான்ஸ்கிரிட்டுக்கு தான் அதிகமாக, சம்ஸ்கிருதத்துக்கு தான் அதிகமாக பணம் ஒதுக்குறாங்க. அந்த ஆசிரியர்களை தான் அங்கேயே ஏன் இந்த பசங்கள்லாம் போய் விழுகிறாங்கன்னா அவங்க சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்காகலாம் இல்லை, ஈஸியாக ஒரு பேப்பர் பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் என்னத்தையாவது எழுதி வச்சா பாஸ் பண்ணிடலாம். அப்போது இப்படியான சூழலில் இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு தான் போவீங்க அப்படின்னா, அமெரிக்காவில் எந்த லாங்குவேஜ் தெரியாமல் அவன் அவனோட இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சுட்டு தான் பல பேர் உள்ளே உட்காந்துருக்கான். விழியன் சொன்ன மாதிரி தமிழில் வந்து அறிவியலையும் கணிதத்தையும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நம்ம போக முடியுமானா அது பெரிய பாதை, நிறைய பணம் தேவை இருக்குது, நிறைய வருடங்கள் தேவைப்படுமா இருக்கும். ஏஐ வந்துருச்சு. நீங்கள் என்ன வேணாலும் லாங்குவேஜில் இருந்தும் நீங்கள் எதில் வேணாலும் ப்ரோக்ராமிங்கே பண்ண முடியும்னு சொன்ன பிறகு இனி ஒரு கம்யூனிகேஷனுக்காக ஏன் தேவைப்படுதுன்றது எனக்கு புரியவே இல்லை. அல்லது இது வந்து அதுக்காக இல்லைன்ற அந்த நோக்கம் அது இல்லை.
இப்போ எறும்பு புத்த கலரி விடணும், வேற ஏதோ பெருசா ஏதோ ஒன்று பண்ணணும், அதுதான் அவங்களுடைய நோக்கமா. சொல்கின்ற விஷயங்கள் வந்து ஸ்வீட்டான மேல இருக்கிற ஸ்வீட்டை மட்டும் இல்ல, அது கீழே வந்து பெரிய பாய்சன் வந்து அதுக்குள்ள தடவி கொடுக்கப்பட்டு இருக்கு. அது இப்ப வேற வேற கோணங்கள்ல பார்க்க வேண்டியிருக்கு. வெறும் நம்ம வந்து குழந்தை நலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோணத்துல என்ன சிக்கல் இருக்கு, அப்புறம் ஒரு அரசியல் ரீதியா என்ன சிக்கல் இருக்கு, மொழி ரீதியா என்ன சிக்கல் இருக்கு, இதையும் வந்து ஒரு செக்யூலரிஸ்ட் பார்வையில இருந்து என்ன சிக்கல் இருக்கு, செக்யூலரிசம் பத்தியே பேசல. ஒரு தேசிய கல்விக் கொள்கை செக்யூலரிசம் பத்தியே பேசல. 1984-5 இதுக்கு இதுக்கு முன்னாடி வந்த கல்விக் கொள்கையில வந்து பெண்கள் பத்தி நிறைய பேசியிருந்தது. ஆனா விமன்ற வார்த்தை கூட இந்த இதுல இல்ல. குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கான என்னென்ன சலுகைகள்லாம் செய்ய போறோம் அப்படின்றது வந்து ரொம்ப மேலோட்டமா ரொம்ப பூசி முழுகிற மாதிரி இருக்கு. எல்லா தரப்பு மக்களையும் வந்து மேல கொண்டு வரணும்ன்றதெல்லாம் எதுவுமே அது போல வார்த்தைகளே இல்லை. செக்யூரிசம்ன்ற வார்த்தையே இல்லைன்றப்போ அப்ப எவ்வளவு சிக்கலை வந்து வேற ஒரு அவர்களுக்கு தேவையானதை மறைமுகமா கொண்டு வரதான எல்லா சிக்கலும் தான் இது இருக்குன்னு தான் நினைக்கணும். நான் இதுல ஒரு முக்கியமான ஒரு வாதம் வைக்கப்படுது. என்னன்னா, சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தைங்க, மெட்ரிகுலேஷன் படிக்கிற குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு, 3வது மொழியை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு அரசு பள்ளி குழந்தைங்களுக்கு கிடைக்கிறத ஏன் மறுக்கிறீங்க? அவங்கெல்லாம் வந்து படித்து அவங்க முன்னேறாங்க, அப்போ இவங்களும் முன்னேறணுமே, என் வீட்டு ஏழை குழந்தைகளுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கணுமே அப்படின்னு ஒரு எமோஷ்னலாக ஒரு கொஸ்டின் எப்போவுமே இதில் வைக்கப்படுது. நல்லா கவனிச்சிங்கன்னா அண்ணாமலை கூட 2 நாள் முன்னாடி அதை பேசியிருக்காரு. எப்படின்னா, இவங்க எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைய வந்து சிபிஎஸ்சியில் ஹிந்தி படிக்க வைப்பாங்க, கல்வி அமைச்சரோட குழந்தைய வந்து ஃப்ரெஞ்சோ ஸ்பானிஷோ படிக்குது, ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு நம்ம கொடுக்கணும்ல, அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏன் 3வது மொழி கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, மொழி அப்படிங்கிறது அறிவு கிடையாது, ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. 2, சிபிஎஸ்சியில் ஹிந்தி படிக்கிற பசங்க, அல்லது சமஸ்கிருதம் படிக்கிற பசங்க, அல்லது ஜெர்மன் படிக்கிற பசங்க, ஃப்ரெஞ்சு படிக்கிற பசங்க, அல்லது நாம வந்து இங்கிலீஷ் படிச்சுட்டு இன்னைக்கு போய் தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, பெரிய லெவல் நாம பெருமையாக சொல்கிறோமே, அவங்க யாராவது அந்த மொழியில் இருக்க லிட்ரேச்சரை பற்றி அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த மொழியினுடைய 100 வருஷம் லிட்ரேச்சர் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்ற விஷயம் தெரியுமா? இந்த வருஷம் யார் வந்து நோபல் வாங்கியிருக்காங்க, எந்த அந்த மொழியில் ஜெர்மனில் யார் பெரிய எழுத்தாளர் தெரியுமா? உண்மையிலேயே வந்து ஒரு செல்போனில் வந்து மொழியில் வரும்ல, இந்த எண்ணெய் அழுத்தவும் இதுக்கு இதை அனுப்புவோம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மட்டும்தான் அவங்க கற்றுக்கிறாங்களே தவிர, மொழிங்கிறது அறிவு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அது ஏன்னா அது நிறைய தெரிஞ்சுக்கிறது, ஆனால் அது ஒரு கல்ச்சர். மொழிக்குள்ளே தான் இப்போ நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா, மொழி வந்து ஒரு மொழி இறந்து போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த கல்ச்சர், அந்த நினைவு எல்லாமே அதில் காணா போயிடுதுன்னு சொல்கிறோம். யுனெஸ்கோ வந்து மொழியை ஏன் பாதுகாக்கணும்னு சொல்கிறப்ப, கடைசியாக ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கடைசியாக ஒரு பெண்மணி இந்த மொழியை பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க எப்படியாவது பாதுகாக்கணும்னு சொல்கிறப்ப, அந்த பெண்மணி இல்லைன்னா அந்த உலகத்தில் அப்படி ஒரு இனமோ அல்லது அந்த பகுதியில் இருந்த மக்களோ இருந்தாங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லாமல் போயிடும். அப்போ மொழியை கற்றுக்கிறதுனா அதெல்லாம் சேர்த்து கற்றுக்கணும். இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மொழி பாடங்களில் அப்படி ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஹிந்தி படித்த, ஹிந்தியில் எழுத பேச தெரிஞ்சாங்கன்னா தெரியாது, ஹிந்தி படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பீமாரூர் ஸ்டேட்ஸ்லேருந்து காசிக்கு அந்த அகமதாபாத் போகிறதுக்கான பிரச்சனைகள்ல அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? அப்போ உண்மையிலேயே அறிவோடு இருக்காங்க. அவங்களாம் ஹிந்தி தெரிஞ்சவங்க தானே, ஹிந்தி பள்ளிகளில் படித்தவங்க அல்லது ஹிந்தி தெரிஞ்சவங்க. ஒரு போகிற ட்ரெயினில் வந்து எனக்கு சீட் கிடைக்கலன்னா நீ உட்காந்து மறியல் பண்ணி எனக்கு இன்னும் நிறைய ட்ரெயின் கொடுன்னு கேட்கறது தான் ரொம்ப லாஜிக்கலான விஷயம். இது தெரியாமல் உள்ளே உட்காந்துருக்க மேலே தண்ணியை எடுத்து ஊற்றுறது, உடைச்சிறது, டிரைவரை கீழே இறக்கிவிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிறது. அப்போ இந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அறிவை ஹிந்தி வளர்த்துருக்குன்னு சொன்னால் அந்த ஹிந்தி எனக்கு வேணாம் தான் நம்ம சொல்ல வேண்டியது. திரும்பியும் மொழி, உங்களுக்கு இன்னொரு மொழி வந்து வெறும் கம்யூனிகேட் தான் பண்ணும்போது முட்டை போண்டா கேட்கறதுக்கு மட்டும்தான் அந்த மொழினா, நான் சைகை மொழியில கூட காமிச்சு கேட்டு வாங்கிட்டு போறேன். ஆமா, பட் ஆனா இதுல மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு டூலா தான் நான் பாக்குறேன். இது அந்த மொழி மேல நம்ம வந்து இப்ப அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த மொழியை நம்ம கத்துக்காம போறது இல்ல. நான் சொல்றது லிட்ரேச்சர் தெரியலன்னு சொல்ல வரேன். லிட்ரேச்சர் இல்ல, லிட்ரேச்சர் வந்து மனுஷனை வந்து நீ யாரு அப்படின்ற விஷயமும், எந்த மாதிரி சூழல நீ எப்படி நடந்துக்கணுன்ற விஷயத்தையும் அது சொல்லிக் கொடுக்குற முக்கியமான பணி தான் லிட்ரேச்சருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இலக்கியத்துக்கு, கலை இலக்கியத்துக்கு அது அப்படி இருக்கு. ஒரு ஆளுமையை உருவாக்குறதையும் பண்புகளை உருவாக்குறதையும் பண்பு தொடர்ச்சியை கொண்டு வர்றதுக்குமான ஒரு முக்கியமான இடத்துல கலை இலக்கியங்கள் இருக்கு. இந்த கலை இலக்கியங்களை பத்தி நீங்க ஏதாவது சொல்லிருக்கீங்களா உங்களுடைய இதுல?
ஹிந்தியை சொல்லி கொடுக்குறோன்னு சொன்னான். நான் சரி, அப்படி இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஹிந்தி மட்டும் இல்ல, ஹிந்தி தான் நீங்க கத்துக்கணும்னு அவசியம் இல்ல, இன்னும் வேற மொழிகள், கிரேக்க மொழி கூட நீங்க கத்துக்கலாம், அதுக்கெல்லாம் இல்லையே, வந்து அதுக்கு option பணமே இருக்கு ஒதுக்கலையே. அப்படின்றாங்களே. ஜெர்மன் கற்றுக்க முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. சிபிஎஸ்சி சரி. ஸ்கூலில், கேவி ஸ்கூலில் வந்து ஜெர்மன் ஏற்கனவே இருந்தது. இவங்க ஆட்சிக்கு வந்தப்போ 16ல் நினைக்கிறேன், 2016 சான்ஸ்கிரிட்டை தூக்கி கொண்டு அந்த இடத்துல வச்சாச்சு. ம். சான்ஸ்கிரிட் நீங்கள் போய் சான்ஸ்கிரிட்னு நீங்கள் எந்த லாங்குவேஜில் எழுதினாலும் மார்க் போட்டுருவான். உங்களுக்கு புரியுதா? தமிழில் சமஸ்கிருதம்னு போய் அந்த பேப்பரில் எழுதி வச்சாலும் இந்த ஆட்சிக்கு 25 மார்க்னு போட்டு அவனை பாஸ் பண்ணிடுவான். இவ்வளவுதான் அங்கே இருக்கு. நீங்கள் ஆசிரியர் இல்லை தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல, இப்ப நம்ம அரசு பள்ளிகள்லயே நீங்க இவங்க என்ன சொல்றாங்க, அரசு பள்ளியில நீங்க ஹிந்தி தான் 3ஆம் மொழியா கற்றுக் கொடுக்கணும்னு இல்ல, வேற வேற மொழிகள் இருக்கு, அதெல்லாம் கத்துக் கொடுங்கன்றாங்களே. ஏற்கனவே இருக்கிற ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை இருக்கு. சரி. இருக்கிற அங்க டாய்லெட் சரியா இல்லை, அவ்வளவு சிக்கல் இருக்கு. அதை சரி பண்றதே வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ண முடியாத அளவு. நம்ம தான் அதிக அளவுல மக்கள் தொகையோடு ஒப்பிடுற அளவுக்கு அதிக அளவு பட்ஜெட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். பட்ஜெட்டுடைய பெரும்பகுதி எதுக்கு போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது முக்கியமான வேலை. அவங்கள வச்சு தான் நீங்கள் ஆசிரியர்களுக்கு தான் போகுதுன்னா ஆசிரியர்களுக்கு தான் போகணும். ஏன்னா அவங்க தான் அந்த வேலை பார்க்குறாங்க. வேற யாரும் அங்கே வந்து உங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை, நீங்க ஆசிரியர் பற்றாக்குறை சொல்றீங்கல்ல, இப்ப ஆசிரியர் பற்றாக்குறையா இருந்துச்சுன்னா நீங்க வெளி மாநிலங்கள்ல இருந்து ஆசிரியர்களை இங்க அழைச்சிட்டு வந்து யார் சம்பளம் கொடுப்பா? நீங்க கொடுத்துருக்கீங்களா? அதையும் அவங்க நாங்க ஏத்துக்கிறோம் தானே சொல்றாங்க. எங்க கொடுக்குற காசை நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு தானே இருக்கு. பட்ஜெட்ல ஒதுக்குறதே கம்மியா இருக்கு. எல்லாத்துக்கும் பட்ஜெட்ல கம்மியா ஒதுக்கிட்டு இன்ஃபிளேஷன் ரேட்டோட பாக்குறப்ப இந்த வருஷம் கல்வி பட்ஜெட்டும் துண்டு விழுந்திருக்கு. போன வருஷங்கள்ல எல்லாமே இன்ஃபிளேஷன் ரேட் போல 10% எல்லாத்துக்கும் நீங்க கூட்டிகிட்டே போகணும். ஆனா அவ்வளவு கூட்டல. ஏற்கனவே பற்றாக்குறை இருக்கு. நீங்க கூட்டினதா சொல்றதுங்கிறது இந்த இன்ஃபிளேஷனுக்கு கம்மியா தான் இருக்கு. அப்போ ஏற்கனவே அப்படிதான் இருக்க போகுது. அப்ப 3ஆவது மொழி கத்துக்கிறதுக்கு நீங்க தடையா தானே இருக்கீங்க. இல்ல அதிஷா, நீங்க இன்னொரு விஷயம் வந்து ஒண்ணு சிபிஎஸ்சி பள்ளியில 3ஆம் மொழி கத்து தராங்க. ஏன் கத்து தராங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் டோல்டு கத்து தராங்க. இப்போ அது எங்க நீங்க பாக்கலாம் அப்படின்னா, குழந்தைங்கிட்ட போய் நீ கத்துக்கணுமா, இந்த மொழி கத்துக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது நீங்க அது வந்து ரொம்ப வெளிப்படையா தெரியும். அதே டீச்சர்ஸ் வந்து எந்த வகுப்புல வந்து கை வைப்பாங்க, நிறைய பாடங்கள் இருக்கு, எந்த வகுப்புல கை வைப்பாங்க அப்படின்னா பிடி பீரியட்ல தான் கை வைப்பாங்க. ஆமா, பிடி பீரியட் தான். ஏன்னா அதுக்கு வந்து டெஸ்ட் கிடையாது. ஆமா, இது வந்து நீங்க ஃபைனலா ஒரு ரிட்டன் டெஸ்ட் எழுதணும். அந்த ரிட்டன் டெஸ்ட் எப்போ எல்லா சிபிஎஸ்சி குழந்தைங்களையும் நீங்க கேட்டீங்கன்னா எப்போ வந்து அப்பா இந்த வருஷத்துல இருந்து 3rd லாங்குவேஜ் இல்லைன்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். நீங்க ஒரு மொழியை கத்துக்கிறீங்கன்னா ஐயோ இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சே அப்படின்ற அந்த டோன் இருக்கணும். ஆனா எல்லா குழந்தைங்களும் அப்பா முடிஞ்சிருச்சே அப்படின்ற ஒரு டோன் இருக்கும்போது அப்போ அதுவே ஒரு தன் தலைக்கு மேல வச்சிருக்கிற ஒரு திணிப்பு தான்ன்றதுதான் வந்து உண்மை. அப்போ நீங்க வந்து அதே கான்சென்ட்ரேஷன் பிசிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங்க்கும் கொடுக்கணும்ல, பிஇடிக்கும் தரணும்ல. இப்போ எது நீங்க ரொம்ப ரொம்ப அவசியம் எது அப்படின்றத முதல்ல நம்ம வந்து அதை அட்ரஸ் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதை அட்ரஸ் பண்ணாம இப்போ ஒரு ஆப்ஷன் என்ன தரலாம் அப்படின்னா 3rd லாங்குவேஜ் உங்களுக்கு நோ ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது பரவாயில்ல. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸே இல்லை. நீங்க மொழியை தான் கத்து தரணும், மொழியை வந்து பயிற்றுவிக்கணும்ன்றது வந்து ஒரு ப்ரையாரிட்டி அப்படின்னா ஏற்கனவே வந்து பிரச்சார் சபா போல ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு அந்தந்த மொழிக்கான ஒரு பிரச்சார் சபாவோ அல்லது ஒரு மொழி கற்றல் மையமோ உருவாக்குவது ரொம்ப எளிது. இப்ப நம்ம என்ன கட்டாயம் இல்லை, எந்த லாங்குவேஜ்னா படிக்கலாம்னா அந்த இடத்துல மாசம் ஒரு நாள் நீங்க ஒரு ஐடியா எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லோருக்குமே இலகுவா, எல்லோருக்குமே அது சூட்டபிளான இதுவா இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு 3rd லாங்குவேஜ் கட்டாயம் படிக்கணும்ன்றப்போ ஐ எம் பவுண்ட் டு ஏதாச்சும் ஒண்ணு தேவையில்லைனாலும் நான் படிச்சாகணுன்ற ஒரு திணிப்பு இருக்கு. இப்ப நம்ம திரும்பி இது வந்து ஹிந்தி திணிப்பு தான் ஏன் போய் நிற்கும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் வந்து எந்த லாங்குவேஜஸ்க்கு நிறைய கொடுக்குறாங்கன்றது பார்க்கணும். நீங்க வந்து மலையாளம் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க, யார் வேணாலும் வரலாம் அப்படின்றாங்க. ஆனா ஃபண்ட் யாருக்கு தராங்க? இப்போ 1965ல கோத்தாரி கமிஷன்ல வந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் வந்து ஹிந்தி, இங்கிலீஷ், ஒரு சவுத் இந்தியன் லாங்குவேஜ். அவன் 3 லாங்குவேஜ் பாலிசி எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா இந்தியா வந்து செதிஞ்சிருக்கு. அப்ப செதிஞ்சிருக்கும் போது ஒன்றுபட்ட ஒரு எண்ணம் வரணும் அப்படின்னா சவுத்துக்கு வந்து நார்த் லாங்குவேஜ் ஒன்று தரணும், நார்த்துக்கு வந்து ஒரு சவுத் லாங்குவேஜ் தெரியணும்னு. அது ஒரு ஆரம்ப கட்டத்துல இருந்த ஒரு எண்ணம் மட்டும்தான். அப்புறம் இப்போ ஒரு எல்லோருக்கும் இணைப்பு மொழியா ஒரு இங்கிலீஷ் இருக்கும்போது எல்லோருக்கும் இணைப்பு மொழியா ஏன் ஹிந்தி வரணும்?
இவங்களுடைய பின் காரணங்கள்லாம் டிராஃப்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன சொல்றாங்க, 3வது மொழி தேவை, ஆனா அது ஹிந்தி அப்படின்னாங்க. இங்க கர்நாடகாலையும் தமிழ்நாட்டிலயும் ஒரு கடும் எதிர்ப்பு வந்த அப்புறம் தான் அந்த லைனை மாத்துறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு எண்ணம், அதாவது எல்லா லாங்குவேஜ் கத்துக்கணும்னு எண்ணம் இருந்ததுன்னா முதல்ல அது வந்துடக்கூடாது. எல்லாமே வந்து போட்டு பாக்குறது தான். போட்டு பார்த்து எதிர்ப்பு வருதுன்றப்புறம் ரிவர்ஸ் அடிக்கிறது. இப்போ அதுக்கான ஆப்ஷனே இல்லை. இப்போ ஒரே ஒரு விரலை மட்டும் நீட்டிட்டு நீங்க எது வேணாலும் தொடுங்க, அந்த ஒரே ஒரு விரல் வந்து ஹிந்தி தான், எது வேணாலும் தொட்டுக்கலாம் நீங்க, நான் உங்களை ரெஸ்ட்ரிக்டே பண்ணலன்னு ஒரே ஒரு விரல் நீட்டுற மாதிரி தான் இந்த ஒட்டுமொத்த வேலையும் இருக்கு. இப்போ இன்னும் வந்து இது ரொம்ப நாள் இல்ல, முந்தா நேத்தி வந்து ராஜஸ்தான்ல நீங்க படிச்சிருப்பீங்க, ராஜஸ்தான்ல இருக்கிற உருது ஆசிரியர்கள்லாம் ஒரு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே அங்க வந்து ராஜஸ்தானி மொழி வந்து காலி. டேட்டா எல்லாம் பார்த்துருப்போம். 1951 71% இருந்தது, இப்போ 20% கம்மி ஆயிடுச்சு. ஆனா 20% இருந்த ஹிந்தி இப்போ அது வந்து பிரதான மொழி ஆயிடுச்சு. ஸோ ஒரு மொழியை வந்து ஆல்ரெடி அழிச்சிட்டாங்க. மூணாவது மொழியா வந்து உருது இருந்தது, அதை எடுத்துட்டு சான்ஸ்கிரிட்டை வந்து கொண்டு வராங்க. இவர்களுடைய பிரதானமான நோக்கம் இப்ப ஹிந்தியும், நீங்க ஹிந்தி வருதுன்னா பின்னாடியே வந்து சான்ஸ்கிரிட் வரும். நாங்க எது வேணாலும் தரோம் அப்படின்னா ஹிந்தி, அப்படி இல்லைன்னா சான்ஸ்கிரிட், இது ரெண்டு மட்டும்தான் அவர்களுடைய நோக்கமா இருக்குமே தவிர மற்றபடி இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து சும்மா காதுல பூ சுத்துற வேலை தான். இப்போ வரைக்கும் மும்மொழி கொள்கையை எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாங்கல்ல. எந்த ஊர்ல இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் பண்ணலாம் சொல்லலாம். இப்போ இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் ஆப்ஷன் தர மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா ஒரு 50 மாணவர்கள்கிட்ட ஸ்கூல்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு 35 ஆசிரியர்கள் தேவை. அத்தனை மொழியை லிஸ்ட் பண்ணிருக்கோம் நம்ம. ஸோ ஆப்ஷன் நீங்க எப்போ எலெக்டிவ் எடுக்க முடியும்? இத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க, இதுல யாருன்னா ஒரு டீச்சர் செலக்ட் பண்ணுங்கன்னு தான் ஆப்ஷனு. இப்ப எனக்கு வந்து 2 டீச்சர் தான் இருக்காங்க, இந்த 2 டீச்சர்ல யாருன்னா ஒருத்தர் எடுங்க அப்படின்றது ஆப்ஷன் வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்க. ஆனா இப்போ ஒரே ஒரு டீச்சர் தான் இருக்காங்க, நீங்க யார் வேணாலும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னும் போது அது ஆப்ஷனே கிடையாது, இட் இஸ் எ கம்பல்ஷன். ஓகே ஓகே ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ இந்த ஹிந்தி வந்து மும்மொழியா அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கும்போது அரசு தேர்வுகள் எல்லாத்தையும் ஹிந்தியில் நாளைக்கு வந்து மாற்றிடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. நாளைக்கு வந்து அரசு தேர்வு எல்லாத்தையும் இந்தியா மாற்றிடுவான். அது வந்து யாருக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னா வட இந்தியர்களுக்கு தான் அது அட்வான்டேஜாக இருக்கும். அவங்க தான் அப்புறம் நம்ம அரசு தேர்வுகள் எல்லாத்துலேயுமே அவங்க முன்னணியில் வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழலை உருவாகும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இந்த இந்திய தாய்மொழியாக கொண்டவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லப்படுது. இல்லை, இப்போ இது இந்த அலுவல் மொழி அப்படின்ற ஒரு விஷயம் விழியன் சொன்னது ஒரு 50களில் சுதந்திரம் ஆன பிறகு ஆட்சிக்கு வந்தவங்களுக்கு பெரிய பிரச்சனையை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது. இங்கே நூற்றுக்கணக்கான மொழிகள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் நாளைக்கு எலெக்ஷன் எல்லாம் வாங்கன்னு சொல்கிறதோ, அல்லது இந்த ரூபாய் வந்து மாற்றியாச்சுங்க, இந்திய அரசு கொடுக்குற ரூபாய் தான் அவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சுன்னு சொல்கிறது எத்தனை மொழிகளில் சொல்லியிருக்க வேண்டியிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்தப்போ எவ்வளோ சிக்கல்கள் ஃபேஸ் பண்ணாங்கன்னு மெகலோபிஸ் எழுதுன அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போது இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு அலுவல் மொழி தேவைப்படும். இங்கிலீஷுங்கிறது இங்கிலீஷ்காரன் வச்சுருந்தது, அல்லது உலகத்தோட தொடர்பு கொள்வதற்கான ஒரு மொழியாக இருக்குது. அப்போது ஹிந்தி அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டா, ஹிந்திங்கிறதே ஒரு இலக்கியங்கள் எதுவுமே இல்லாத ஒரு மொழி, 100 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது. இதே மாதிரி உருதுல இருந்தும் மற்ற மொழிகள்லேருந்தும் எடுத்து தான், அந்த சான்ஸ்கிரிட் உருது மற்ற மொழிகள்லேருந்து எடுத்து தான் ஹிந்திங்கிறதே உருவாக்குறாங்க. அப்பையும் கூட பிரிட்டிஷார் வந்து எல்லா இடங்களையும் போய் பேசுறதுக்காக உருவாக்கிக்கிட்ட மொழி தான் அப்படின்னு சொல்லுது. ஹிந்தியோட வரலாறு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒரு அலுவல் மொழி அப்படிங்கிறதுக்கான தேவை அவங்களுக்கு அந்த சிக்கலை எதிர்கொள்றப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, கோத்தாரி கமிஷன் வரைக்கும் கூட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது எப்போ வந்து ஹிந்தி தான் நீங்கள் எடுத்துக்கணும், ஹிந்திக்கு மட்டுமே நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இப்போ வந்து காலாவதி ஆகி போச்சுன்னா, செல்ஃபோன் வந்த பிறகு, டிக்டாக் வந்த பிறகு எந்த மொழி பாட்டையும் நாங்கள் வந்து கன்சியூம் பண்ணுறோம். இங்கே இருக்க படம் அங்கே போகுது, ஏஐயில் வந்த பிறகு மொழி மாற்றம் செய்ய முடியுது. அங்கே இருக்க வந்து செல்ஃபோன் இருக்கிறனால ஊரில் இருக்க மாதிரியே நினச்சி இங்கே வந்து உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கும் அங்கே போய் உட்காந்துக்கிறான், ஆன்லைன்லலாம் பேசிக்கிறான். அப்போது வேற ஒரு பாதுகாப்பை இன்னைக்கு டெக்னாலஜி கொடுத்துருச்சு. நீங்கள் 3 மொழியை கொண்டு வந்து எந்த மாநிலங்களில் நல்ல விதமான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அது இல்லை.
அல்லது தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து 4 வருஷமாக முயற்சி பண்ணுறீங்கல்ல, நீங்கள் 10 வருஷமாக ஆட்சியில் இருக்கீங்க, 4 வருஷமாக திரும்ப அந்த புதிய கல்விக் கொள்கையை ட்ரை பண்ணுறீங்க, உங்கள் கையில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி கேவி ஸ்கூலில் எங்கெல்லாம் தமிழ் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள். இது ரெண்டுக்குமே ஆன்சரே இல்லை அவங்ககிட்ட. அல்லது தமிழ் ஆசிரியர்களுக்கோ அல்லது மற்ற மொழிகளோ நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு இவ்வளோ தூரம் நான் ஆசிரியர்களை நியமிச்சிருக்கோம், இவ்வளோ பணம் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவங்ககிட்ட இடமே இல்லை. அப்போ உண்மையிலே ஒரு மாடலை இன்னைக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு அந்த ஆர்டி டீட்டெயில் வில்லியன் தான் போட்டிருந்தாரு நினைக்கிறேன். எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்கன்னா தமிழ் ஆசிரியர் யாருமே இல்லை, 0 இல்ல. நீங்க அந்த மாடலை விற்கணும். ஆமா, வில்லியன் போட்டிருந்தாரு நிறைய. அப்படி ஒரு மாடலை நீங்க விற்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்க அதுக்காக செயல்படுவீங்கல்ல. அப்போ நீங்க செயல்படவே இல்லைன்னா உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? இருக்கிற சூழலை சிதைக்கிறது, சும்மா பயமுறுத்துறது, பெரிய அரகன்சியோட நடந்துக்கிறது இருக்குல்ல. சமஸ்கிருதத்துக்கு அவ்வளோ பணத்தை ஏன் ஒதுக்குறீங்க செத்த மொழிக்குன்னு திரும்ப திரும்ப கேட்குறப்ப பதில் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லையா? அந்த மொழி உருவாக்கூடாது, அந்த மொழி பண்ணக்கூடாதான்னு சொல்றாங்கல்ல. அதை பண்ணி தொலை, அதோட அதிகமாக மக்கள் பேசிட்டு இருக்க மொழிக்கு இன்னும் அதிகமாக பணத்தை ஒதுக்குன்னு தானே சொல்றாங்க. இப்போ இதை காரணமா வச்சுட்டு நான் உனக்கு பணமே தரமாட்டேன்னு சொல்றதுல உண்மையிலேயே உன்னுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு போச்சா? நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நான் பணம் தரமாட்டேன், நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இந்த விஷயங்கள்லாம் கம்ப்யூட்டர் சொல்லித்தரீங்க, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கலை இலக்கியங்களை குழந்தைகளுக்கு சொல்லித்தரீங்க, எக்ஸ்ட்ராவாக இந்த சிஸ்டத்தெல்லாம் டெவலப் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்களா, அதுக்கு நான் பணம் தர மாட்டேன். ஏன்னா நீங்கள் செத்து போன ஒரு மொழியை கொண்டு வந்து இங்கே திணிக்கிறதுக்காக நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது. இதுதான் அவங்களுடைய நோக்கம். வந்து வேற ஒன்றா இருக்குது. நான் வெளியவே கேட்போமே, இந்தி பிரச்சார சபாவுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் கொடுத்து தமிழ்நாட்டில் எந்த மாணவன் வந்து படிக்க வந்தாலும் மாதம் 1000 ரூபான்னு கொடுத்தா பாதி பேர் படிக்க போயிடுவான். போட்டுமே, அதில் வந்து பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு அப்படி ஒரு வழி இருக்கே. சமஸ்கிருதத்தை அதே மாதிரி ஒரு மையத்தை உருவாக்குங்க, அதுக்கு 1000 கோடி ரூபா கொடுங்க, காசு கொடுக்கட்டும். இன்னைக்கு ஃப்ரீயாக கொடுக்க மாதிரி அங்கே படிக்கிற எல்லாத்துக்கும் 1000 ரூபா கொடுப்போம்னா பசங்க போய் ஒரு 1 hour 2 hour படிச்சுட்டு போயிடுவான். அவனுக்கு நீட் இருந்ததுன்னா அல்லது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா போயிட்டு போவான். ஆனால் நீங்கள் அதெல்லாம் செய்யலை. அதுதான் சரியான வழியாக இருக்க முடியும். அதை செய்யலை. ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதை நிறுத்து, இதை குடுன்னு சொல்றப்ப உங்களுடைய நோக்கம் தெளிவாக இருக்கு. இது ஒரு பெரிய அரசியல் சதின்னு தான் நினைக்கிறேன் நான். கரெக்ட். அது பிஎம் ஸ்ரீ அந்த கேவி ஸ்கூல் சொல்லும்போது இந்த வாதம் வைக்கிறோம் அப்படின்னா இன்னொரு எதிர்வாதம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், டிரான்ஸ்ஃபரபிள் ஆட்களுக்கு அப்படின்னு ஒரு வாதம் வருது. ஆனா நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அவர்களும் இருப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் வந்து ஒரு 10 to 20% தான். மற்றது எல்லாம் உள்ளூர். அங்க போனீங்கன்னா எல்லா பசங்களும் தமிழ்ல பேசிட்டு இருக்க எல்லாம் வந்து உள்ளூர் பசங்க தான். அந்த பர்சன்டேஜ் வந்து ஒரு 20% தான். அவங்க லிஸ்ட் பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் சேர்க்கலாம், transferable and non-transferable central government employees, transferable, non-transferable state government employees அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் சேரலன்னா வெளியாட்களையும் நீங்க சேர்த்துக்கலான்ட்டு. இந்த ஆட்கள் வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்களே தவிர முழுக்க அப்படியே 100% வந்து அது டிரான்ஸ்ஃபரபிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து இல்லவே இல்லை. இப்போ இது எல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலா எங்க நம்மளுடைய நோக்கம் போகணும் அப்படின்னா, அப்ப எனக்கு வந்து மொழி வந்து இன்னொரு மொழி தேவையா அப்படின்னா அது தேவையின் அடிப்படையில் எடுத்துக்க போறாங்க. அப்போ அவனுக்கு இந்த உலகத்துல சஸ்டெயின் ஆகிறதுக்கான திறன்கள்லாம் இந்த எந்தெந்த வயதுல என்னென்ன திறன்லாம் தரணும். இப்ப மாடர்ன் வேர்ல்டு மாறிட்டே இருக்கு. நாம சிலதெல்லாம் உதிர வேண்டியது இருக்கு. இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு வந்து ஷெட் பண்ண வேண்டிய வேலைகளும் இருக்கு. நம்ம சிலதெல்லாம் பிடிச்சுன்னு தொங்கிட்டு இருக்கோம். 40 வருஷம் முன்னாடி சொல்லி தந்தாங்க, அதனால திரும்பி சொல்லி தரோம். ஆனா அடிப்படைகளை சுயமா சிந்திக்கணும்ன்ற கோட்பாடுகளை, எதையும் அறிவியல் பூர்வமா யோசிக்கணும்ன்ற கோட்பாடை, ஆழமா பல்வேறு கணித கூறுகளை வேற வழியெல்லாம் என்ன சொல்லி தரலாம்ன்ற மாதிரி அதுல மோர் கான்சென்ட்ரேஷன். நான் வந்து இன்னும் முன்னாடி எங்க போனோம், நான் பின்னாடி வச்சுட்டு இருக்கேன்றதுல பெருமை கிடையாது. இப்ப நான் தமிழையும் அதே தான் சொல்றேன். தமிழ் வந்து ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு அப்படின்றத அது மட்டுமே சொல்லியிருந்தா பிரயோஜனமே இல்லை. இப்ப நம்ம காலேஜ்ல படிக்கிற குழந்தைகள் வந்து தமிழ் எழுதுங்க அப்படின்னா எல்லாருமே ஃபொனடிக் டைப்பிங்ல தான் பண்றாங்க. NAAN அங்கே ANGA அப்படின்னு தான் பண்றாங்க. அப்போ நம்ம வெறும் பெருமை மட்டும் பேசியிருந்தா பத்தாது. அப்போ தமிழை கொடுப்பதற்கு அவர்களுக்கு எந்தெந்த மோட்ல தரத்துக்கு வேற இப்ப டெக்னாலஜியை நான் பயன்படுத்தி எப்படி மொழியை வந்து இன்னும் அழகா எடுத்துன்னு போறதுக்கு இங்கெல்லாம் தான் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு. அந்த சிந்தனை இங்க உள்ளூர்ல தான் வர முடியும். அது வந்து ஒரு இந்திய அளவுல உட்காந்து அதை வந்து யோசிக்க முடியாது. ஏன்னா என்னோட வளம் என்னன்னு தெரியும், என்னுடைய பலம் என்னன்னு தெரியும், பலவீனம் என்னன்னு தெரியும். அப்போ வந்து இங்க இருக்கிறவர்கள் டிவைஸ் பண்ற ஒரு பாலிசி இன்னும் அதை வந்து எங்க போனோம் அப்படின்னா
வாய்ப்பு இருக்கும்போது ஒரு 80% ஸ்டேட்டும் 20% வந்து டிஸ்ட்ரிக்டும் செலக்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு தனி பிரச்சனைகளும் வளங்களும் இருக்கு. அப்போ அதுவும் அந்த நெகிழ்வுத்தன்மையும் இருக்கும்போதுதான் அது இன்னும் ஒரு கரெக்டான அந்த குழந்தைகளை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்து போற மாதிரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கே எனக்கு இது நல்ல ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்னது. எனக்கு என்னன்னா 2020 இந்த புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டு நீங்கள் அதை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடுறீங்க. அப்போ வந்து ஒரு பரவலான எதிர்ப்பு சூழல் இருந்துச்சு. எல்லாரும் வந்து பயங்கரமாக எதிர்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இது உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. இப்போ ஆளக்கூடிய இந்த அரசும் அப்போ வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. இன்னைக்கு அந்த எதிர்ப்போட தீவிரத்தன்மை ரொம்ப கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. என்னன்னா மக்களுமே அவன் சொல்றது நியாயம் தானே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்கு மூவ் ஆகிறாங்களோ. இந்த 4 வருஷத்துல அரசு வந்து இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரான மனநிலையை வந்து வளர்த்தெடுக்காம விட்டுட்டாங்களோ, அதை வந்து தீவிரப்படுத்தாம விட்டுட்டாங்களோ அப்படி. நிச்சயமா வந்து டிராஃப்ட் வந்தப்போ 2019 டிராஃப்ட் வந்தப்போ இருந்த ஒரு எதிர்ப்பு குரலும் ஒரு ஆக்ரோஷமும் 2020 பாலிசி வந்தப்போ குறைஞ்சிருச்சு. அதற்கும் இப்ப இருக்கும் போதும் அது வந்து ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி கல்வி பற்றின உரையாடல்களை நிகழ்த்துவதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்பவும் அதே தான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு தரப்பு வந்து பேசவே இல்லை. பெற்றோர்ன்ற ஒரு தரப்பு வந்து பேசவே இல்லை, உரையாடவே இல்லை. அவர்களுக்கு இன்னும் இந்த 5 ஆண்டுகள்ல ஏன் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளோட வீரியத்தன்மை அதிகமானதுதான் இது மிக மிக முக்கியமான காரணம். கேட்கப்படுகின்ற எதிர்வாதங்கள் எல்லாமே ஒரே செட்டா மாதிரி தான் இருக்கும். யாரோ எழுதி கொடுத்து இது கேட்கிற மாதிரி அப்படியே. ஏன்னா அந்த நரேட்டிவ் வந்து ரொம்ப அழகா செட் பண்ணி இந்த 5 ஆண்டுகள்ல வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அது இப்போ எதிரில வந்து அதே வந்து பவுன்ஸ் ஆகுது. ஆனா நாம என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஒண்ணு இந்த மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கணும், ஒரு டீம் உருவாக்கணும். ஆனா அதை வந்து வெளியே எடுத்துட்டு வந்து அதை தீவிரமா வந்து கிரவுண்ட்ல எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த ஒரு நிலைக்கு வராம இருந்திருக்கும். மாநில கொள்கை ரெடி, இட்ஸ் இந்த டேபிள். அது வெளியே கொண்டு வந்து அப்போ ஒரு விவாத பொருளா மாற்றும் போது இந்த விவாதம் வந்து இன்னும் ஆரோக்கியமானதாகவும் ஆக்ரோஷமானதாகவும் மாறி இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் நிச்சயமா ஃபெயிலியர்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா இது ஏன் தமிழ்நாட்டுல அந்த 2019லயும் ஒரு 20லயும் ஒரு எதிர்ப்பு குரல் வந்தது அப்படின்னா, கல்வி பத்தி நம்ம நிறைய பேசிட்டே இருக்கோம். வேற எந்த மொழியிலையும் நீங்க போனீங்கன்னா இவ்வளவு கல்வி பத்தின ஒரு உரையாடல்கள் வந்து ரொம்ப கம்மி. அதற்கு நிச்சயமா வந்து நாம என்ன பண்ணிருக்கோம் இத்தனை ஆண்டுகள்ல, ஒரு பையனை வந்து இப்ப பேசுறதுலாம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையை வந்து வீட்டுல இருந்து கிளம்பி பள்ளிக்கு வர்றது, அதுல என்ன சிக்கல் இருக்கு? செருப்பு வேணுமா, செருப்பு கொடுக்குறோம். பேக் இல்லையா, சரி பேக் கொடுக்குறோம். டெக்ஸ்ட் புக் இல்லையா, டெக்ஸ்ட் புக் தரோம். அப்புறம் அந்த கிளாஸ்ல உட்கார வைக்கும்போது கவனிக்க முடியலையா, அப்போ உனக்கு மதிய உணவு, அந்த மதிய உணவுலயும் சத்தான உணவு. காலையில கவனிக்க முடியலன்னா இப்போ கடந்த ஆண்டு வந்து காலை உணவு திட்டத்தையும் நம்ம வந்து கொண்டு வரோம். அப்போ இப்ப இது எல்லாம் செட்டப்லாம் என்னன்னா, அந்த குழந்தைய உட்கார வச்சு கவனமா என்ன சொல்லி தர போறோன்றது கேட்கறதுக்கு இந்த ஏற்பாடு எல்லாம் நம்ம இத்தனை ஆண்டுகள்ல செஞ்சதுனாலதான் இதுல இருந்து பலனடைஞ்சவங்களுக்கு தான் அது தெரியுது. இந்த முன்னெடுப்புகளை மற்ற மாநிலங்களுக்கு சொல்லி அவங்க வந்து முன்னெடுக்கிறதுக்கான வேலையை நம்ம அங்கேயும் தவறு விட்டுட்டோம். இதை வந்து ஒரு கேபிட்டலைஸ் பண்ணி இன்னும் உரையாடல்களை வந்து சாத்தியப்படுத்தி, அந்த உரையாடல்னா இது எல்லாமே நம்ம ஒரு உன்னத நிலையை அடைஞ்சிட்டோம்னா இல்ல. ஆனா அந்த உன்னத நிலை அடையறதுக்கு எப்படின்னா, என்ன சிக்கல் இருக்குன்னு வெளிப்படையா பேசும்போதுதான் அது சாத்தியம். ஒரு பள்ளியிலயும் அதை பேச வேண்டும். யாரு செஞ்சிருக்கணும்? இப்போ நீங்க சொல்ற இது எல்லாத்தையும் யாரு செஞ்சிருக்கணும்? எல்லாரும் தான், சிவில் சமூகம் தான் செஞ்சிருக்கணும். இது எல்லாருக்கும் ஒருத்தர் மேல பாயிண்ட் பண்றதே இல்ல. எல்லாருமே செஞ்சிருக்கணும். இல்லன்னு சொல்ல முடியாது. இப்போ எனக்கு அதிஷா, நான் இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் வந்து இங்கே ஒரு ஆசிரியர் சங்கங்கள் இந்த விஷயங்கள்ல ரொம்ப கடுமையாக எதிர்ப்பு காட்டலை இன்னைக்கு வரைக்கும்? பெரிய போராட்டத்துக்கு அவங்க ஏன் முன்னுக்கு வரல? இது ஆப்போசிட்ல இன்னொன்று வச்சுக்கோ. மாணவர் சங்கங்கள் ஏன் வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இதுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கல? அங்கங்கும் நடந்துட்டு இருக்கு, அல்லது ஒரு குறிப்பிட்ட அமைப்பினுடைய மாணவர்கள் மட்டும் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு மாற்றா நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேரண்ட்ஸையும் சந்திச்சு, உங்களுக்கு ஹிந்தி தேவையா தேவையில்லையா, நான் ஒரு டேட்டா எடுக்க போறேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். அவர் உளறிட்டு இருக்காங்க.
அப்போ அவனுக்கு இருக்க தைரியம் ஏன் இந்த தரப்புல இல்லைன்ற கேள்விக்கு இந்த நம்ம தரப்புன்னு நீங்க யார சொல்றீங்க? இவர் சொன்ன எல்லாம் பொதுவா இருக்கலாம். இன்னைக்கு ஆளுகிற அரசு அல்லது அந்த கட்சியா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், அல்லது மாணவர் சங்கங்கள்ல இருக்கலாம், ஆசிரியர் சங்கங்கள் இருக்கலாம், இந்த பெற்றோர்கள் இருக்கலாம். இவங்கெல்லாம் தான் போய் அங்கே பேச வேண்டியிருக்கும். நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிறைய பெற்றோர்கள் கூடி உட்கார்ந்து முடிவெடுக்கிற அமைப்புகள் நிறைய இருக்கு. பெற்றோர் ஆசிரியர் கழகம் இருக்கு, பள்ளி மேலாண்மை குழு இருக்கு. அவங்கெல்லாம் இதுல என்ன மாதிரியான ரோலை வந்து எடுக்க போறாங்கன்னு நமக்கு கேட்க முடியாது. இது ஒன்று. 2020 வந்து இது வெறும் கொள்கை சார்ந்த பிரச்சனையாக மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப பிஜேபி அதை ஒரு எலெக்ஷனுக்கான அரசியல் பிரச்சனையாக மாத்துறதுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நம்ம அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கோம். அவன் வந்து இதை காமிச்சு ரொம்ப ஜனநாயகபூர்வமா இருக்கும். நாங்க மக்கள்கிட்ட போய் இன்னொரு லாங்குவேஜ் எதை வேணா கத்துக்கோ தான் சொல்லுவாங்க. நீங்க மக்கள் வந்து எதை வேணா, ஆனா நீ எதை இல்ல பொதுவாக மக்கள்கிட்ட பொறுத்த இன்னைக்கும் ஒரு கூமுட்டை எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, இலவச கல்வியே கொடுக்கறது இல்ல அரசாங்கம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க மேடையில். அதுக்கு கீழே 4 பேர் கை தட்டுறாங்க. அப்போ மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க என்கிட்டயே வந்து என்னோட பையன் படிக்கிறான், 7th ஸ்கூல்ல படிக்கிறான், நீங்க வந்து கூடுதலாக நாங்கள் கம்ப்யூட்டர் சொல்லி தர போறோம், ஏதோ ஒன்று சொல்லி தர போறோம், விண்வெளி பயணத்தை பத்தி இப்போ இருந்தே அந்த பையனுக்கு ஏதோ சொல்லி போறோம்னா சரின்னு தான் சொல்லுவேன். நான் மாட்டேன்னா சொல்லுவேன், மரியாதைக்காக சரின்னு தான் சொல்லுவேன். அது என் பையனால முடியுமா, அதுக்கு டைம் இருக்கா, ஏற்கனவே என்ன அதெல்லாம் கிடையாது. நல்ல விஷயங்க, பண்ணட்டும், யாரோ 4 பேருக்கு நல்லது வரும், இப்படிதான் இருக்க போகுது. ஆனா நாம அந்த முன்கை எடுக்கவே இல்லை, அவன் எடுக்கிறான். நாங்கள் ஹிந்தியை வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸ்கிட்டையும் போய் ஹிந்தி உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு. ஆனால் நீ யார் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப தெளிவாயிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து ஒரு ஜாதிக்கு ஒரு தொழில் அப்படின்ற இந்த விஷயத்தை திரும்ப கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கிற ஆள் நீ. 8ஆவதுக்கு பிறகு நீ கட்டாயம் இதில் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃபெயில் ஆகிட்டேன்னா நீ மெதுவாக உட்காந்து படிச்சுக்கலாம், நீ உனக்கு இன்னொரு தொழில் கல்வியை போய்க்கலாம்னு சொல்கிற ஆள் நீ. அதை தான் கொண்டு வந்து திணிக்கிறதுக்கு திரும்ப முயற்சி பண்ணுற நீ. அப்படிப்பட்ட ஆள் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரணுன்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிற ஆள் வந்து ஹிந்தியை நான் சொல்ல, ஹிந்தி எதுக்கு, நீட் என்ன இருக்கு, திரும்ப மீம்ல கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அவன் தான் அங்கிருந்து இங்க வந்து வேலை பார்க்கறான்னா அவன் கத்துக்கிறான், இங்க இருந்து வெளியில போற ஆளும் கத்துக்கிறான். இடையில இதை கொண்டு திணிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றதான் கேள்வி. ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு என்இபிலையும் பதில் இல்லை, இன்னைக்கு அதுக்கு ஆதரவா பேசுற ஒருத்தட்டையும் பதில் இல்லை. ஏன்ற கேள்விக்கு பதிலே இல்லை. அப்ப அது ரொம்ப முக்கியமான இடம்னு நினைக்கிறேன். நாம இதை பொலிட்டிசைஸ் பண்றதுல தவற விட்டுருக்கோம். இதுல நான் ஒரு விஷயம் கவனிக்கிறது என்னன்னா, பிஜேபி வந்து அவங்களுக்கு எப்பவுமே ஒரு எதிரிகள் கட்டமைச்சுட்டே இருப்பாங்க. எதிரிகளை, இஸ்லாமியர்களை எதிரிகளை கட்டமைப்பாங்க, பாகிஸ்தான எதிரிகளை கட்டமைப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து சவுத்தையே எதிரிகளை கட்டமைக்கிறாங்க. நார்த்ல அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹிந்தி வந்து இவங்களுக்குலாம் பிடிக்காது, அவங்களுக்கு ஹிந்தினா பிடிக்காது, அவங்களுக்கு ஹிந்தி ஆளுங்களை பிடிக்காது, அவங்க நம்ம எதிரிங்க, அவன் பாரு தமிழர்கள் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு வந்து இந்த தேர்தலை ஒட்டி இந்த ஒரு எதிரி தேவைப்படுதுன்னு தோணுது. அது வந்து அவங்களுடைய முக்கியமான ஒரு அஜெண்டால ஒண்ணா இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா எதுக்கு இப்ப இதை பத்தி பேசணும்ன்றது இருக்குல்ல, அது அட்மினிஸ்ட்ரேஷனோட மொழி தான் நினைக்கிறேன். நிர்வாகம் வந்து பிரிச்சு வைக்கிறது தான். பிரித்தாளும் சூழ்ச்சியை நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிரிச்சு வச்சுக்கிறது, வடக்கையும் தெற்கையும் பிரிச்சு வைக்கிறது. வடக்குக்கு போனீங்கன்னா வந்து நார்த் ஈஸ்டையும் மற்ற ஸ்டேட்டையும் பிரிச்சு வைக்கிறது, குஜராத்தையும் அல்லது மகாராஷ்டிரா மாதிரி அவங்களுக்கு தோதான மாநிலங்களையும் உத்தரப்பிரதேசையும் பிரிச்சு வைக்கிறது. உத்தரப்பிரதேசுக்கு என்ன காமிச்சாலும் அவனுக்கு எந்த வசதியும் செஞ்சு தர மாட்டான், அது குஜராத்லயும் மகாராஷ்டிராலையும் போய் நிற்க போகுது, ஹரியானாக்கு செஞ்சு கொடுப்பான். அப்ப இதெல்லாம் கேட்கிற அளவுக்கு மனநிலையில இல்லாம எதையாவது ஒன்று தூண்டி விட்டே இருக்குது. எப்பவுமே ரிசோர்ஸை பங்கிடுற இடங்கள்ல தான் சிக்கல்களே உருவாகுது. திரும்ப பொறுமை இல்ல இழப்பு வருது. இப்போ நான் சொன்ன ட்ரெயின் எக்ஸாம்பிள் அதுதானே. எல்லாமே சவுத்து பாரு, சவுத்துல பூரா அவன் வெள்ளக்கார மாதிரி ஆயிட்டான், சவுத்துல வந்து அவ்வளவு நல்லா இருக்கு எல்லாமேன்னு சொன்னா அவன் கடுப்பாகிறான். அப்ப நீ சவுத்துக்கு ஏன் செய்யற, எனக்கு செய்ய, எனக்கு இன்னும் பத்தலைன்னு சொல்லி கேட்பான். ரொம்ப அவனோட லாஜிக் இதுதான். சவுத்துல 8 கோடி பேர் தான் இருக்கான், அவனுக்கு நீ 80 கோடி கொடு, நான் வந்து 25 கோடி இருக்கேன், அப்ப 250 கோடி கொடு. அப்படிதான் இது ஒரு லாஜிக் இருக்குல்ல, நிறைய லாஜிக்ஸ் வச்சுக்க முடியும்ல. அப்படி ஒரு லாஜிக் அவன்கிட்ட கொண்டு போய் வைக்கிறதுக்கு இதை காரணமா வச்சுக்க முடியும். அதான் அவன் கடுப்பாகிறான். ஆனா உண்மையிலேயே உழைக்கிற மக்கள் அங்கிருந்து வேலைக்கு வந்துட்டு போறவன் எல்லாமே தெளிவா என்ன சொல்றான், தென் மாநிலங்கள் தான் எனக்கு கம்பேரிட்டிவா மற்ற மாநிலங்களோட பாக்குறப்ப சூழல் நல்லா இருக்கு, தமிழ்நாடு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு, தமிழ்நாட்டுல ஏன் நாங்க இவ்வளவு பேர் வேலைக்கு வந்துகிட்டே இருக்கோம்னு சொல்றோம். பஸ் இருக்கு, ஜாதிய பிரச்சனை இல்ல, பெண்களுக்கு எந்த விதமான பெரிய சிக்கல்கள் இங்க எதுவுமே இல்ல, உழைக்கிறதுக்கு உடனே காசை கொடுத்துட்றான், கூலிக்கு வந்து உடனே கொடுத்து நீ சேஃபா வந்து பேங்க்ல எங்கேயோ போட்டு நீ ஊருக்கு போயிட்டு வந்து, அதாவது அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஃபார் பெட்டரா ஒரு துபாய் மாதிரி இருக்கும். அப்ப துபாய் மாதிரி இருக்கும். அப்ப இதுக்கு ஹிந்தியே படிக்காம தானே ஆயிருக்கும். திரும்ப அதானே கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன் இப்போ நீ வந்து தமிழ் வேணா அங்கே சொல்லிக் கொடு. உத்தரப்பிரதேசில் அவன் வந்து இங்கே வந்து ஏதோ வேலைக்கு வர்றாங்க, என்ன வேலைக்கு வேணா வரட்டும், உழைக்கிற மக்கள் அவங்க வர்றதுக்கு வந்து கஷ்டப்படுறதுக்கு ஈஸியா இருக்கும். அவங்க வந்து சர்வரா வந்து வேலை பார்க்கறதுல இப்போ நிறைய இடங்களில் சிக்கல்ல ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்றாங்களே. இப்போ உத்தரப்பிரதேசத்துல தமிழ் வந்து கற்றுக் கொடுக்க நாங்க அதுக்கான ஏற்பாடுகள் நாங்க பண்றோம். ஒரு வீடியோ 2 நாள் சுத்திக்கிட்டு இருக்கு.
அவன் அங்கே ஹிந்தியில் பேசிட்டு இருக்கான். உடனே இங்கே நம்ம அந்த கூமுட்டை தலைவர் எடுத்து போட்டு நாங்கள் வந்து அங்கே தமிழ் சொல்லிக் கொடுக்குறோன்றாங்க. ஒரிஜினல் வீடியோ எடுத்து போட்டாங்க, அதில் ஹிந்தியில் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு அவ்வளோதான், ஒன்று பேப்பரில் காமிப்பாங்க, இல்லைன்னா வெறும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிக்கு ஏதாவது ஒரு போலியான வீடியோக்களை உருவாக்கி அதை வச்சு பரபரப்பை கிளப்பிக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, வில்லியன் நீங்க சொல்லுங்க. இப்போ கேரளா மேற்கு வங்காளத்துல எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? ஏன்னா பாஜக ஆளாத மாநிலங்கள் கூட இதை ஃபாலோ பண்றாங்க, நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல. இந்த என்இபி வந்து பொலிட்டிக்கல் ஆங்கிள் பார்க்கும்போது வேற பல்வேறு விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இது யாருக்கு வந்து எதிரா போயிடக்கூடாது அப்படின்னா, குழந்தைகளுக்கு, எல்லா தரப்பட்ட குழந்தைகளுக்கு, எல்லா வர்க்க குழந்தைகளுக்கு அதுக்கு எதிராக போயிடக்கூடாதுன்றதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கோம். நம்ம இன்னைக்கு பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளை வந்து எங்கெங்கெல்லாம் பாதிச்சிடும், ஆனா நம்ம வந்து எந்த இடத்துக்கு அவங்கள நகர்த்தணும் அப்படின்றதான் யோசிக்கணுமே ஒழிய எந்த இது பொலிட்டிக்கல் ஆங்கிள்லயும் பார்க்க வேண்டியது அவசியம். ஆனா இவர்களுக்கு பக்கம் நிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப அந்த மாநிலங்கள்ல அதுதான் நம்ம அப்படியே எல்லாத்தையும் நம்ம எடுத்து சொல்ல முடியாது. அமெரிக்கால ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப பாரு அமெரிக்கா அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அப்படி ஏன் நீங்க எடுக்க முடியாதுன்ற அதே டோன் தான் இந்த இவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க நான் எடுக்க கூடாதுன்னு. நீங்க வந்து தமிழ்நாடு தவிர அப்படின்னு நிறைய இடத்துல இருக்கும். 1965 இருந்து அந்த டைம்ல வந்து நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம் வேற எதுவும் அவங்களால பண்ண முடியல. அவங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டாலும் எல்லா இடத்துலயும் இட் இஸ் நாட் எஃபெக்டிவ்லி இன் பிளேஸ். நீங்க எத்தனை ஆசிரியர்கள் மூன்றாவது மொழி என்ன அப்படின்னு கேட்கும்போது பதிலே எங்க இருந்தும் வரமாட்டேங்குது, எல்லா இடத்துல வரணும். அப்போ ஆன் பேப்பர் மட்டும்தான் ஒரு மூன்றாவது மொழி இருக்குதே ஒழிய ஆங்கிலமும் இந்தி, இன்ஃபேக்ட் வந்து இந்தி மட்டும்தான் எனக்கு ஒன் லாங்குவேஜ் மட்டும்தான். ஆங்கிலம் கூட இப்ப இங்க வரவங்க கிட்ட நீங்க ஆங்கிலத்துல உரையாடினீங்கன்னா அவங்களால முடியல. அதற்கான காரணம் நம்ம முதலே சொல்லிட்டோம், எந்த மொழியும் வந்து நீங்க புழக்கத்துல இல்லாத போது அது வந்து எஃபெக்டிவா போய் சேரவே சேராதுன்றதுதான். அதனால அந்த மாநிலத்தில் எடுத்துக்கினாங்கன்னாலும் இட் இஸ் ஒரு மாநிலத்துக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அந்த மாநிலம் தான் டிசைட் பண்ணும் வெதர் ஐ நீட் எனிதிங் ஆர் நாட். ஆமா, என்னன்னா இந்த வட மாநிலங்களுக்கு தான் முதல்ல இருமொழி கொள்கை தேவைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து எல்லாருமே ஒரு மொழி தான் தெரியுதே, அவங்களுக்கு இங்கிலீஷ் கூட புரிய மாட்டேது. அவங்களுக்கு தான் ஆக்சுவலா 2 மொழியாவது அவங்க கத்துக்கணும். இவன் என்ன சொல்றான், நான் அங்க வந்து 3 மொழி கத்துக் கொடுக்க போறேன், நான் வந்து அங்க இங்க சவுத் லாங்குவேஜ் நான் வந்து அவங்க சொல்லித்தர போறேன் அப்படின்னா சும்மா அதெல்லாம் வந்து போங்கு தான். அது உண்மையில அவங்களுக்கு தான் நல்ல அந்த எஜுகேஷன் கிடைக்கணும். இல்ல அதை கொடுத்துட்டா அவங்க தொடர்ந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் கேரளா விஷயங்கள்ல நீடு தான். நான் திரும்பியும் நம்ம வந்து இங்க இருந்து ஏதோ ஒரு படிக்கிறதுக்கு போறோம், வேலைக்காக ஆந்திராக்கு போறோம்னா தெலுங்கு கத்துக்க போறோம். அங்கிருந்து பீகார் போறோம்னா அங்க ஹிந்தியோ அல்லது பீகாரியோ தேவைப்பட்டா அதை நம்ம கத்துக்க போறோம். இவ்வளவுதான். இதை தாண்டி அதுல வேற எந்த பெரிய உள்நோக்கமும் இல்லை. கேரளாவுக்கு நீடு இருந்திருக்கு, ஏன்னா அவங்களுடைய ரிசோர்ஸ் ரொம்ப குறைவு, வெளி மாநிலங்களில் தான் போகணும். இன்னும் சொல்லப்போனால் அங்கே அரபி கூட சொல்லிக் கொடுக்கலாம், ஏன்னா அவ்வளோ பேர் வந்து அரபு கண்ட்ரீஸில் போய் படிக்கிறாங்க. நான் முஸ்லீமும் கூட அரபு கற்றுக்க வேண்டிய சூழலில் இருக்குது. அப்போ அப்படி ஒரு நீடு இருக்கப்போ அவங்களுக்கு தேவைப்படுது, அதை ஒத்துக்கிட்டு அவங்க அதுக்கு போகிறாங்க. மற்றபடி அந்த மொழிக் கொள்கை தவிர்த்து புதிய கல்விக் கொள்கையை வந்து நிறைய அமுல்படுத்துறதுல எதிர்க்கிற இடத்துல வந்து நம்ம 3 ஸ்டேட் தான் இருக்கிறோம். முக்கியமாக கர்நாடகா இருக்குது, கேரளா இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, வெஸ்ட் பெங்கால் இருக்குது. அதுலேயும் கூட எஸ்எஸ் ஃபண்டை பொறுத்தளவுக்கு சமகர சிக்ஷாலேருந்து ஃபண்டு யாருக்கு ஒதுக்கலைன்னு சொன்னால் கேரளாவுக்கு, வெஸ்ட் பெங்காலுக்கு, தமிழ்நாட்டுக்கு 3 ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் ஃபண்டு ஒதுக்காமல் வச்சுருக்காங்க. மற்ற இடங்கள்லாம் அவங்க சொல்கிற விஷயங்களை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம அர்த்தத்தை எடுத்துக்க வேண்டியது இருக்குது. என்னன்னா இப்போ தமிழ்நாடு அரசு இப்போ என்னதான் பண்ணணும், எனக்கு அது ஒரு கேள்வி இருக்குது. சரி, இப்போ அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான், நம்ம என்ன பண்ணணும்? இவன் திருந்த மாட்டான், அவனை நீங்கள் திருத்தவே முடியாது, அவன் வந்து வேணும்னே நம்மளை போட்டு கழுத்தை நெரிச்சிக்கிட்டே தான் இருப்பான். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மாநில கொள்கை ஒன்று நம்ம உருவாக்கி வச்சுட்டு அதை சும்மா டேபிள்லேயே போட்டு வச்சுருக்கோம், அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வச்சுருக்கோம். வேற என்ன பண்ணணும்? இப்போ இந்த எதிர்ப்புணர்வை நீர்த்து போக விட்டுட்டுருக்கோம் ஒரு 4 வருஷத்தில். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கு? குறிப்பாக கவர்மெண்ட் என்ன பண்ணணும், மற்றவங்க என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் வந்து ஒண்ணு அந்த விவாதங்களுக்கு உட்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கணும். 2வது ஏற்கனவே என்ன அப்படின்னா ஒரு தெளிவான இப்போ என்இபில சொல்லப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து
செஞ்சிட்டாங்க, இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டும் வந்து செஞ்சிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதற்கு இது வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பமா பயன்படுத்தி அதற்கான விளக்கங்களை கொடுப்பது இப்ப அரசு பக்கம் இருந்து அது. ஆனா சிவில் சமூகம் சார்ந்து ஆசிரியர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து இன்னும் நிறைய பெற்றோர்களை பேச வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இதோட முடிச்சிருவோம். நம்ம ரொம்ப ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. எனக்கு வந்து எனக்கே ரொம்ப தெளிவுகள் கிடைச்சிச்சு. எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. அதுக்கான ஒரு தெளிவான ஒரு ஆன்சர்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிது. அவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப நல்ல ஒரு உரையாடல். 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதோட இந்த உரையாடல் முடிவுக்கு வருகிறது. அனைவருக்கும், கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி. மறுபடியும் இன்னொரு நல்ல உரையாடலோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். நன்றி. வாழ்த்துக்கள்.